Hi, hello everyone. Welcome back. Today recipe மீன் ஊறுகாய். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முள் இல்லாத நல்ல ஃப்ளெஷ்ஷா இருக்கக்கூடிய சதை பற்று அதிகமாக இருக்கக்கூடிய மீன் எந்த வகையினாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது 500 கிராம் இருக்கு. இப்போ ஒரு பவுல்ல மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 டீஸ்பூன். இப்ப தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதை இப்போ நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதுல நம்ம மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. நீங்க இதை ஃப்ரிட்ஜ்லயே எவ்வளவு வச்சுக்கலாம். இப்போ இதை 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை நார்மலா நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா பொரிக்க வேண்டாம். இப்போ மீனை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 70 to 80% குக் ஆனா போதும். சாஃப்டா இருக்கணும் மீன். அப்பதான் நம்ம ஊறுகாய் போடும்போது மசாலால நல்லா ஊறும். இப்போ எல்லாம் ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஆயில் கொஞ்சம் மீதி இருக்கு. இதுல கூட கொஞ்சம் ஆயில் ஒரு 50 ml கூட சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதுல கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பொடி பொடியா நறுக்குனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கப் உரிச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வைங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன், காயப்பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே அது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு 3/4 கப் நல்லா கொதிக்கிற வெந்நிய சேர்த்துக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா, பூண்டு, இஞ்சி எல்லாமே இதுல நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதுல 1/4 கப் வினிகர் சேர்த்திருக்கேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்ப பாயில் ஆயிடுச்சு. இப்ப வினிகர் சேர்த்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் மசாலாலாம் நல்லா ஊறி ஒரு 2 to 3 days கழிச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அதுக்கு டேஸ்ட் தெரியும். இப்போ ஆயில் எல்லாம் மேல மிதந்து வருது. இது கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.